ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை விடாமுயற்சி கதை. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் கென். அவர் ரொம்ப திறமைசாலியாக இருந்தாலும் சோம்பேறியாக இருந்தான். அடுத்தவன் பேர் ஜின். அவன் நல்லவனாக இருந்தாலும் பயந்தாங்கொழியாக இருந்தான். ஆனால் 3வது மகன் ஜான் எல்லா திறமையும் உள்ளவனாக இருந்தான். ஒரு நாள் அந்த விவசாயி அப்பா அவங்க 3 பேர்த்தையும் கூப்பிட்டாரு. ஒரு வாரமாக நம்மளோட வயலில் இருக்கிற விளைச்சல் எல்லாத்தையும் ஏதோ ஒரு மிருகம் சாப்பிட்டுட்டு போயிடுது. அது என்னன்னு தெரியல, எந்த காலடி தடயமும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னார். அதை கேட்ட 3 மகன்களும் ஒரே ஆச்சரியமாக போச்சு. அது எப்படி வயலுக்கு வந்து பயிர்களை தின்னுற மிருகத்தோட காலடி யாருக்கும் தெரியாமல் போச்சுன்னு ஆச்சரியப்பட்டாங்க. அதனால் அன்னைக்கு கென் வயலுக்கு காவலுக்கு போகிறதா சொல்லிட்டு நடந்து போனான். அவன் ராத்திரி காவல் இருக்கும்போது ஏதோ மிருகத்தோட சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு. உடனே பயந்து போன கென் வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். அடுத்த நாள் ஜின் காவலுக்கு கிளம்பி நடந்து போனான். அவனுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. வயலுக்கு போய் காத்திருந்த ஜின்னுக்கும் அந்த மிருகத்தோட சத்தம் கேட்டுச்சு. ஏற்கனவே பயந்து போயிருந்த ஜின்னுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதனால் வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துட்டான் ஜின். வீட்டுக்கு வந்த ஜின் கிட்ட விஷயத்தை கேள்விப்பட்ட தைரியசாலியான ஜான், நான் அடுத்த நாள் போய் அந்த மிருகத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னான். மறுநாள் வயலுக்கு போன ஜான் அந்த மிருகத்தோட சத்தம் கேட்டதும் அந்த மிருக சத்தம் எங்கே இருந்து வருதுன்னு பார்த்து அங்கே மெதுவாக நடந்து போனான். அங்கே ஒரு வெள்ளை கலர் மாய குதிரை வயலில் இருக்கிற பயிர்களை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த ஜான் மெதுவாக அதுக்கிட்ட போய் அதை தொட்டான். குதிரை அவனுக்கு லேசாக தலையை ஆட்டுச்சு. அதனால் ஒரு கரும்பை எடுத்து அதுக்கு சாப்பிட கொடுத்தான். உடனே அந்த மாய குதிரை ஒரு பித்தளையில் செஞ்ச கவசத்தை அவனுக்கு பரிசாக கொடுத்துட்டு ஓடிடுச்சு. அந்த கவசத்தை வீட்டுக்கு கொண்டு போனால் வீணாக பிரச்சனை வரும்னு நினச்ச ஜான் அதை அங்கேயே ஒரு இடத்துல மறைச்சி வச்சான். மறுநாளும் அந்த குதிரை அங்கே வந்துச்சு. அப்போ ஜான் அதுக்கு ஒரு வெள்ளைக்கட்டி சாப்பிட கொடுத்தான். உடனே வெள்ளியில் செஞ்ச கவசத்தை அவனுக்கு கொடுத்துச்சு அந்த மாய குதிரை. மறுநாள் அங்கே வந்த குதிரைக்கு நிறைய சாப்பாடு கொடுத்தான். அன்னைக்கு அந்த குதிரை தங்கத்தில் செஞ்ச கவசத்தை அவனுக்கு கொடுத்துச்சு. ஜானும் அந்த குதிரையும் ரொம்ப நண்பர்களாக மாறிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அரண்மனை தளபதி அந்த ஊருக்கு வந்தார். அரசரோட மகளான இளவரசியை ஒரு சூனியக்காரி பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி மலை மேலே கொண்டு போய் விட்டுடுச்சு. யாராலையும் அவளை காப்பாற்ற முடியலை. அவளை பத்திரமா கூட்டிகிட்டு வரவங்களுக்கு அரசர் பரிசு கொடுப்பார்னு சொன்னார் அந்த தளபதி. உடனே கென் அந்த கண்ணாடி மலைக்கு போய் மெதுவாக மேலே ஏற பார்த்தான். ஆனால் அந்த மலை முழுசும் வழுக்கிற கண்ணாடியாக இருந்ததால் அவன் பாதி மலை ஏறினதும் வழுக்கி கீழே விழுந்துட்டான். உடனே ஜின் அந்த மலை மேலே ஏற ஆரம்பித்தான். அவனாலேயும் அந்த மலை மேலே முழுசாக ஏற முடியல. ஆனால் ஜான் அந்த மந்திர குதிரையை கூப்பிட்டு அதுக்கு மேலே அந்த குதிரை கொடுத்த பித்தளை கவசத்தை போட்டுக்கிட்டு வேகமாக ஓடி அந்த கண்ணாடி மலை மேலே ஏற ஆரம்பித்தான். பாதி தூரம் ஏறினதும் அந்த குதிரைக்கும் கண்ணாடி கால் வலிக்கிடுச்சு. அப்படியே குதிரையோட ஜான் கீழே விழுந்துட்டான். உடனே அந்த மாய குதிரை அவனுக்கு கொடுத்த வெள்ளி கவசத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு திரும்பவும் மலை மேலே ஏற முயற்சி செஞ்சான் ஜான். இந்த தடவை 3/4 கண்ணாடி மலை மேலே ஏறினதும் குதிரைக்கு கால் வலிக்கிடுச்சு. அதனால் அவனும் குதிரையும் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த ஜான் விடாமுயற்சியோட தங்க கவசத்தை மாட்டிக்கிட்டு மாய குதிரை மேலே ஏறி தங்க மலை மேலே ஏற முயற்சி செஞ்சான். ஆனால் இந்த தடவை சுலபமாக
அந்த மலை மேலே ஏறிட்டான். அவனை பார்த்த இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷம். கீழே விழுந்த ஜான் விடாமுயற்சியோட தங்க கவசத்தை மாட்டிக்கிட்டு மாய குதிரை மேலே ஏறி கண்ணாடி மலை மேலே ஏற முயற்சி செஞ்சான். ஆனால் இந்த தடவை சுலபமாக அந்த மலை மேலே ஏறிட்டான். அவனை பார்த்த இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களையும் குதிரை மேலே ஏற்றிக்கிட்டு மெதுவாக கீழே வந்தான் ஜான். நேராக அரண்மனைக்கு வந்து இளவரசியை அரசர்கிட்ட ஒப்படைச்சான் ஜான். உடனே அரசர் அந்த அரசாங்கத்தையே அவனுக்கு பரிசாக கொடுத்தாரு. அப்போ தான் எல்லாருக்கும் புரிஞ்சது, ஜான் தங்கிட்ட இருந்த கவசங்களாலேயோ மாய குதிரையாலேயோ அந்த மலை மேலே ஏறல. அவன்கிட்ட இருந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியுமே அவனோட சாதனைக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா குட்டீஸ்? தேங்க்யூ.